கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனால் சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் முனைவர் திரு ரவி தமிழ்வாணன் ஐயா நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. வாங்க நேர்களே சார் சந்திப்போம். வணக்கம் ஐயா. சுவாமிகளுக்கு வணக்கம். சகோதரி சரண்யாவுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. நமது பக்தர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய நண்பகல் வணக்கம். சுவாமிகளுடன் இணைந்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பக்தர்களின் பல்வேறு பிரச்சனைகளுக்கு அவர்கள் சொல்கின்ற தீர்வினை கேட்கக்கூடிய இனிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்திருக்கிறது. புத்தக வேந்தராக அவர் எழுதியுள்ள புத்தகங்கள் மணிமேகலை பிரசுரத்தில் சிறந்த விற்பனையை பெறுகின்றன. இந்த புத்தகங்கள் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும். இந்த நூலை பெற ஆசிரமத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெறுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சுவாமிஜியை சந்திப்போமா ஐயா? வணக்கம் சுவாமிஜி. தேவாதி தேவனாய் மூவர்க்கும் முதல்வனாய் பெரியவர் ஆக்கை கடவுளாய் எல்லாமல்ல நம் சங்கடங்களையெல்லாம் சடுதியிலே காத்தருளக்கூடிய அந்த சடாட்சர சண்முகப் பெருமான் மூவராய் மூவர்க்கும் முதல்வனாய் பிறவாயாக்கை பெரியோனாய் நம்மோடு இருந்து நம்மையெல்லாம் காத்தருள வேண்டும். அதற்கு பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் உடன் நல்ல குருவருளோடு வளமும் நலமும் மகிழ்வும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் என்றென்றும் கிடைக்க வேண்டும். வணக்கம். வணக்கம்டா கண்ணா. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. தொடக்க உரையே நல்ல ஒரு தெம்பையும் மகிழ்ச்சியும் தருது சாமி. தோணினது ஐயா. எப்பவுமே நீங்க சொல்லக்கூடிய அந்த தொடக்க உரை வந்து எங்களுக்கு அவ்வளவு புத்துணர்ச்சி கொடுக்கும் சுவாமிஜி. அவ்வளவு அற்புதமா இருக்கும் சுவாமிஜி. எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம். நாங்க என்ன பண்றோம், எங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு ஒரு சாமி கிட்ட ஒரு கோவிலுக்கு போறோம். சாமி நான் உங்களுக்கு வந்து இதை செய்யறேன், 48 நாட்கள் இதை பண்றேன் அதை பண்றேன், அபிஷேகம் அர்ச்சனை பண்றேன், எனக்கு இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு போய் கேட்கிறோம் சுவாமிஜி. அது வந்து பாத்தீங்கன்னாக்க சில சமயம் நடக்க மாட்டேங்குது, பல சமயம் கால தாமதமாகுது இல்லைங்களா? அப்போ நமக்குன்னு ஒருத்தவங்க வராங்க, அவங்க என்ன சொல்றாங்க, அடையேம்பா இந்த கோயிலுக்கு போற அந்த கோயிலுக்கு போய் இதை செய்யி, நான் செஞ்ச உடனே எனக்கு நடந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்றாங்க சுவாமிஜி. நாங்களும் ஒரு நப்பாசையில உடனே அந்த கோயிலுக்கு ஓடி போறோம், அவங்க சொன்ன அந்த பூஜை பரிகாரங்களை செய்கிறோம். இப்படி ஒவ்வொன்றா மாற்றி 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 கடைசியில் எங்களுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது எந்த சாமியை பிடிக்கிறதுனே தெரியல சுவாமிஜி. அவ்வளவு குழப்பமாக இருக்குது. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன, நாங்கள் செய்கிறது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கும் போது உங்களுடைய அழகான வாழ்க்கையை வென்றிடுவோம் வாருங்கள் உணர்த்தும் மொழிகள், உணர்த்தும் மொழி 51 இதற்கான அருமையான ஒரு தீர்வு கொடுத்துருக்கீங்க சுவாமிஜி. சாயம் என நிறம் மாறும் பச்சோந்தியாய் பக்தி கொள்ளாதே. இன்றைய காலகட்டத்தில் குருவினிடத்தில் அதீத பக்தி கொண்டு குழைந்து குழைந்து கும்பிட்டு வணங்கி குருவை போற்றுகின்ற பக்தர்கள் பல பேர் உள்ளனர். ஆனால் அவர்கள் விசுவாசமெல்லாம் ஞானத்தினாலோ பக்தியினாலோ ஒருபோதும் இருக்காது. சுயநலம் மட்டுமே குரு பக்தியின் போர்வைக்குள் ஒளிந்திருக்கும். அவர்களின் சுயநலத்தை செயல்கள் நடக்காவிட்டாலோ அல்லது கால தாமதமானாலோ உடனே வேறு குருவை நாடிச் செல்வார்கள். அது அந்த குருவிற்கு தெரியாது என்று எண்ணி குருவினிடமே நடிப்பார்கள். இதை போலவே இறைவனையும் மாற்றி வழிபடுபவர்களும் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் துணிக்கு சாயம் பூசி பல நிறம் காட்டுவதை போல் மாறுபவர்கள். பச்சோந்தி எங்கே அமர்கிறதோ அந்த நிறமாக மாறுவதை போல் மனம் மாறும் குரங்கு என்பது மெய்யான குருவிற்கு தெரியும் என்பதை உணர்ந்து பக்தி செய் பக்தா. குருவினிடமும் திருவினிடமும் சாயம் பூசி கலர் மாறும் பச்சோந்தி போல் பக்தி காட்டினால் பரதேசம்தான் என்பதை உணர்ந்து பக்தி செய் என்கிறது இந்த உணர்த்தல் மொழி. இது காட்டு யானையிடம் கட்டெரும்பு விளையாடுவதை போல் ஜாக்கிரதை அப்படின்னு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கீங்க சுவாமிஜி. இதன் தாற்பயத்தை இன்னும் விரிவா எங்களுக்காக சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்த ரொம்ப அழகா நீங்க சொல்லிருக்கீங்க. அதாவது பலன் கிடைக்கலன்னா மாறணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சரியான சாட்டை அடியாது. இதில் உள்ள ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. அதை எழுத முடியாது. இது யாரோ குருவனுடைய மூலியமா இல்லமா, என்னுடைய சொந்த அனுபவமே. நிறைய பக்தர்கள் வந்து மானசீகமாக குருவாக ஏற்று வணங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அது எனக்கு தெரியும். அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் அவங்களுடைய மெய்பக்தியான வேண்டுதல் இருக்கும் பொழுது, அவங்க நினைக்கும் பொழுது அதுக்கான தீர்வு அப்பயே கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கூடவே இருந்துக்கிட்டு அப்படியே கும்பிட்டுக்கிட்டு குருன்றவங்கெல்லாம்
எத்தனையோ 1000 பேரை பார்த்துருக்கேன் நான். அதில் முக்கால்வாசி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா, குருநாதா இந்த பிரச்சனை நடக்குது, இதை சரி பண்ணி கொடுக்கக்கூடாதா, எனக்கு மட்டும் இது நடக்குது, இப்படி அன்றாட சுயநலத்தை பற்றி தான் கேட்பாங்களே தவிர குரு சேவை பண்ணுறது, குரு பக்தி பண்ணுறதுங்கிறதெல்லாம் அங்கே இருக்காது. அப்போ சுயநலம்னா என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் குருவையும் திருவையும் கடவுளையும் என்ன தெரியுமா, எனக்கு பிரச்சனை இருக்குது, அதுக்கு தீர்வு கொடுத்தா நீ கடவுள், நீ தீர்வு கொடுத்தா குரு. யாருக்கு ஞானம் வேணும், யாருக்கு சொற்பொழிவை கேட்கணும், நீ சொல்கிற அறிவுலாம் எனக்கு எதுக்கு? துட்டு வருமா? நீ பக்தியை பற்றி சொல்லிட்டா எனக்கு துட்டு வருமா? வராது. இதை போய் நான் எதுக்கு 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டு இருக்கணும்? அப்படிலாம் தேவையே இல்லை. ஒரு 100ல் யாராவது ஒருத்தர் இப்படிலாம் உலகத்தில் இருக்கா, சாமி இவ்வளோ விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னு 100ல் ஒருத்தர் கேட்பாங்க. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி இருந்தது சாமி, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும், ஏதாவது ஒன்று வந்து நின்றுடுவாங்க அங்கே. ஆக குரு பக்தி என்பது அது இல்லை. நான்லாம் அந்த மாதிரி குரு பக்தி செய்யலை. நாங்கள்லாம் போயிட்டு எவ்வளவோ சோதனைகளை எங்களை வைக்கும் பொழுது எனக்கு இதை செஞ்சு கொடுங்க குருநாதான்னு ஒரு நாளும் நாங்கள் கேட்டதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தானாகவே நடக்கும். அவரை வந்து மெய்ப்பற்ற வச்சுட்டு குருவை நம்ம வணங்கும் பொழுது காரணம்னு ஒன்று வச்சிட்டிங்கன்னா அது பிரச்சனையாயிடும். இதோட தொகுப்பில் ஒரு சிறு பெரும் விஷயத்தை சொல்கிறேன் ஐயா. ஒரு மன்னர், நாட்டை ஆளுகின்ற மன்னர் அற்புதமாக நாட்டை ஆண்ட. அந்த நாட்டில் பஞ்சமே கிடையாது ஐயா, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. இவருக்கும் ஆட்சி சந்தோஷம்னா அதை விட என்ன இருக்குது? ஆனால் இவருக்கு மட்டும் மனசில் சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ இவருக்கு நிம்மதி இல்லை மன்னருக்கு. இது ஏன்னே அவருக்கே புரியலை. சங்கடத்தில் மாட்டிக்கிறார். ஏன்னா இது மக்களெல்லாம் நல்லா தானே வச்சுருக்கணும், நமக்கு மட்டும் ஏன் இந்த சங்கடம் இருக்குது? இதுக்கு தீர்வே கிடைக்கல. அங்கே ஒரு குருநாதர் வந்திருக்காரு, ஒரு பெரிய குரு அப்படின்னு ஊர் ஃபுல்லாக பரவணுன்னே தானும் போய் பார்க்கணுன்னு அவரை போய் பார்க்குறாரு. அவரை பார்க்கும்பொழுது அவர் மெய்குரு, அவருக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு என்ன மன்னா வந்திருக்க அப்படின்னு. அப்போ கேட்குறாரு, உன் நாடு நன்றாக இருக்கிறதா? ரொம்ப நல்லா இருக்கிறது, ரொம்ப நன்றாக இருக்கிறது. சரி, உன் மக்கள் எல்லாம் எப்படி இருக்கார்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீ எப்படி இருக்கிறாய்? என்னால் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னு அது எனக்கு தெரியல, நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் வேதனைக்கு தீர்வுக்காக தான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னார். எல்லா நாட்டும் நல்லா தானே வச்சுருக்கோம், உனக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதுதான் எனக்கு தெரியல குருநாதா, நீங்கள் தான் எனக்கு அருளை பண்ணணும்னு. அப்படியா, நீ சந்தோஷப்படணும், உனக்கு வேதனை தீரணும்னா உன் நாட்டை எனக்கு எழுதி கொடுத்துருன்னு. சுத்தம் என்னடா இப்படி சொல்வார் ஒரு மன்னர், அவர் நாட்டில் வந்திருக்காரு, மகா குரு கேட்குறாருன்னு நாட்டை எழுதின்னு சாமி நான் எழுதி கொடுத்துட்றேன். உடனே குரு சொல்கிறார், என்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நான் ஏதாவது கொஞ்சம் பொருள் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறேன்றார். எனக்கு எழுதி கொடுத்த பிறகு என் பொருளை எப்படி நீ எடுக்க முடியும் அப்படின்னு. உண்மைதான், நான் எங்கேயாவது இந்த பக்கமாக போயிடுறேன், நான் அப்படி போய் ஏதாவது பொழைச்சி வேலை பார்த்து சம்பாரித்து பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற. நீ ஏன் வெளியில் போய் வேலை பார்க்குற? இது நாடு எந்து தானே, நீ எப்பவும் போல் ராஜா வேலையை பாரு, நான் உனக்கு அதுக்கான சம்பளம் கொடுத்துட்றேன், நீ ராஜா வேலையை பாருன்னு சொன்னார். சரின்னு இவரும் ஒத்துக்கிட்டு ராஜா வேலையை பார்க்குறாரு. அப்புறம் ஒரு 2 வருஷம் ஓடுது, நாடும் நல்லா செழிப்பாக இருக்குது. 2 வருஷம் பொறுத்து வராரு, நாடு எப்படி இருக்குது? நல்லா இருக்குது, மக்கள் இப்படி நல்லா இருக்காங்க, நீ எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏண்டா ஒரே நாடு தான், ஒரே மன்னன் தான், 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ வேதனைப்பட்ட, இப்போ சந்தோஷமாக இருக்கிற, இது எப்படிரா எனக்கு புரியலையான்னு. அதான் எனக்கே தெரியல குருநாதான்னார். அது ஒன்றும் இல்லை, முதல்ல எனது எனதுன்னு நீ வச்சுக்கிட்டு இருந்த, என்னுடையதுன்னு நாட்டை வச்சுக்கிட்டு இருந்த, நான் தான் அரசாளன்னு வச்சுக்கிட்டு இருந்த, அதை வேண்டான்னு ஒதுக்கிட்ட பற்றியா? நீ எப்போ வேண்டான்னு ஒதுக்கிட்டியோ அப்பயோ ஒன்று விட்டு துன்பம் போயிடுச்சுடான்னார். அருமை அருமை சுவாமிஜி, அருமை. எது நமக்கு வேண்டும் வேண்டும் என்று நம்ம சொல்கிறோமோ அது நம்ம துன்பத்தில் கொண்டு போய் விட்டுடும். இதை நான் சொல்கிறது பக்திக்கு சொல்கிறேன். அப்படி ஒரு குருக்கிட்ட போயிட்டு வேண்டும் வேண்டும்னு கேட்டால் அந்த கவலைக்கு தீர்வு வராது. ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு வேண்டும் வேண்டும்னு கேட்டால் தீர்வு வராது. வேண்டாமை வேண்டும்னு சொல்கிறது இதுக்கு தான். கடவுளுக்கும் தெரியும், குருவுக்கும் தெரியும் உனக்கு என்ன செய்யணும்னு. நீ மெய்யாய் தன்னை சரணாகதி அடைச்சிட்டினா உனக்கு அந்த துன்பம் என்பது தானாகவே விலகி போயிடும். இதை அனுபவ ரீதியாக நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட ஒரு நண்பர், ஒரு பெரிய நண்பர், ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அதுக்கான தீர்வு அவர் என் காலை பிடித்து கொண்டிருக்கிறார், கண்ணில் தண்ணீர் விடுறார், சரியாக போயிடுச்சு போடான்னு. அடுத்து 4:30 மணிக்கு அந்த ரிசல்ட் வருது.
சரியா போயிடுச்சு. இதுதான் குரு தத்துவம். வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கங்கம்மா. வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? நாமக்கல்ல இருந்து ரேவதி பேசுறேங்க. ரேவதிமா, உங்க வயது? வயது 38. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுமா ரேவதி, சொல்லுமா. அப்பா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா கண்ணு. சரிங்கப்பா. சொல்லுமா. அப்பா கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுதுங்கப்பா. சரி. குழந்தை என்ன இல்லை. ஆனால் ஒரு டைம் நின்றுச்சுங்கப்பா. அப்புறம் துடிப்பு இல்லைன்னு சொல்லி அபார்ஷன் பண்ணியாச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் இல்லைங்கப்பா. இப்போ 3 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டீங்களா? பார்த்தாச்சுங்கப்பா. எல்லாம் நல்லா தான் இருக்குங்கிறாங்க. சரி. குழந்தை நிற்கலங்கப்பா. 14 2 பேருமே டெஸ்ட் பண்ணீங்களா? பண்ணினேங்கப்பா. 2 பேருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் இல்லையா? நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஓ சரி கண்ணு, உங்க கணவருக்கு தாய்மாமா இருக்காங்களா? இருக்காங்கப்பா, 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் உங்க கணவருக்கும் ஒத்து போகுமா? ஒத்து போகும்ப்பா. உங்க அம்மா தாய் மாமாக்கு? இல்லைங்கப்பா. அவங்கெல்லாம் நாங்கள் வீட்டில் 5 பேருங்கப்பா. 5 பேரும்? நாங்கள் எங்க கூட பிறந்தது 5 பேருங்கப்பா. சரி. அப்புறம் 5 பேருமே யாருக்குமே வந்து தாய் மாமங்கிற இது எதுவுமே செய்யலைங்கப்பா. அவங்க எதுவுமே செய்யலை? இல்லைங்கப்பா. சரி 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 சரி. அம்மா, உனக்கு கண்டசதை இருக்குல்ல பின்னாடி காலில்? ஆமாங்கப்பா. அது என்னைக்காவது ராத்திரி இழுத்து பிடிச்சிக்கிட்டு வலி எடுக்குமா, துடிக்கிற மாதிரி? இல்லைங்கப்பா, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாதவிடாய் கரெக்டாக இருக்காடா கண்ணு? கரெக்டாக இருக்குங்கப்பா. இல்லைம்மா, எனக்கு 2 சந்தேகம் வருது. அதாவது அது முழுமையாக வந்து பிள்ளை பெறுவதற்கான உயிர் சத்துக்கள் 2 பேருக்குமே கம்மியாக இருக்குதுங்கிறது தான் என்னோட கருத்து. இது 1. 2வது வந்து உங்கள் வீட்டில், இப்போ இருக்கிற வீட்டில் தென்கிழக்கில் படிக்கட்டோ பாத்ரூமோ டாய்லெட்டோ இருந்ததா? இருக்கா? சரி. இது கட்டின வீடா, அப்படியே வாடகை இருக்கீங்களா? இல்லைப்பா, எங்க வீடு தான், கட்டின வீடு தான். அந்த கட்டும்பொழுது அந்த அக்னி மூலன்னு சொல்கிறோம்ல, ஆமாங்கப்பா. அங்கே ஏதாவது கிணறு இருந்து அதை மேலே மூடிட்டு துத்துட்டு அதுக்கப்புறமா மேலே கட்டினீங்களா? இல்லைங்கப்பா. இது எங்க வீட்டுக்கிட்ட வீடு தள்ளி ஒரு 4 பிளாட்டுக்கு அந்த பக்கம் கிணறு இருக்கு, அக்னி மூலையில. அது கணக்கு வராது. அதெல்லாம் சும்மா நானா கதை தான் சொல்லணும். இல்லைங்கப்பா, அதெல்லாம் வேணாம்டா கண்ணு. 2 பேரும் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்து என்னை பாருங்க. ஏன்னா தாம்பத்திய விஷயத்தை நம்ம அலச முடியாது நேர்ல வரிசையில், கரெக்டா? ஏன்னா சில டவுட் எனக்கு இருக்கு. நீ சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோ. காகம் கரைநிலை தன்னில் மந்தனாய் மந்த பிரபு ஊடுருவான், கூறிய கன்னிகைக்கு 5 சால்பான் விளையும் அப்படின்னு நீ சொல்லும் போது எனக்கு பாட்டு தோன்றது. காக்கா கரையுதுன்னு சொன்னாலே அங்க சனிங்கிற ஆதிக்கத்தால மந்தப்படுகின்ற விஷயங்கள் ஏற்படுத்துமா? ஆமாப்பா. இவரு ஜாதகத்திலயும் 5ல குரு, 7ல சனி இதெல்லாம் இருக்கு. வந்துட்டா கண்ணா, அதுதான் நான் சொல்ல வரேன். இது பிரச்சனை இருக்குடா கண்ணா, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. நீ முதல்ல 2 பேர் வந்து என்னை பார்த்துருங்க. ஏன்னா இப்போ நான் அதை பெருசாக எடுத்தேன்னா உனக்கு மட்டும் நேரம் பிடிக்கும். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் உனக்கு நான் அதை சொன்னேன். அது பார்த்துக்கலாம்டா கண்ணு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, ஒன்று மட்டும் உறுதி. இதே சித்தர்கிட்ட கேட்டாங்க, அப்பா இப்படி சொல்லிட்டியே, அந்த வீட்டில் உயிர் சத்து இருக்காதுன்னு சொல்லிட்டியே, விமோச்சனம் என்னாரு? காகம் கரையை கண்டிப்பாய் குழவி உண்டுடான்னாரு. காகம் கரைஞ்சி சகுனம் சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக குழந்தை நிற்கும்ன்றாரு. நாங்க 5 பேர், எனக்கு மட்டும்தான் அப்படி. அப்பாவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இல்ல அது தெரியுதுடா கண்ணு. நீ வந்து உடனே என்னை வந்து பார்த்துருமா, அவரோட வந்து பாரு. நல்லதுடா கண்ணு. அழைப்பிற்கு நன்றிமா. சுவாமிஜி, எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அம்மா வந்து அந்த ஜாதகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நீங்க அவ்வளவு அழகா சித்தர் பாட்டு சொன்னீங்க. ஐயா, நீங்க வந்து இந்த நேரத்துல எனக்கு சொல்லியே ஆகணும். இப்பேற்பட்ட சுவாமிகளுடைய புத்தகங்கள் அப்படிங்கிறது அது புத்தகம் அல்ல, பொக்கிஷ பெட்டகம் இல்லைங்களா? நீங்க வந்து சமீபத்துல அமெரிக்கா, லண்டன் எல்லாம் போயிருக்கீங்க. அங்க இருக்கக்கூடிய மக்களும் நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம சுவாமிஜியோட புத்தகங்களை நீங்க எடுத்துட்டு போய் அங்க வந்து சேர்த்திருக்கீங்க. ஐயா, அங்க புத்தகங்களுக்கு நிச்சயமா பெரும் அளவுல வரவேற்பு கிடைச்சிருக்கணும். அந்த சந்தோஷத்தை எங்க கூட ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ். ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. என்னென்னா, சுவாமிகளோட எல்லா புத்தகங்களும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அமெரிக்காவில் அட்லாண்டாங்கிற நகரத்தில் வந்து தமிழர் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் 1600 பேர் கலந்து கொண்டாங்க. பதிவு பண்ணால் வந்து சில விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. நல்ல பெரிய கூட்டம், நல்ல வரவேற்பு.
அங்கே ஒரு அரங்கம் அமைச்சிருந்தோம். மணிமேலை பிரசுர அரங்கத்தில் மணிமேலை பிரசுர புத்தகங்களை, சாமிகளோட எல்லா புத்தகங்களையும் காட்சிப்படுத்தி, நம்ம தினமலர், வாரமலர் அந்துமணி அவரோட புத்தகங்களையும் காட்சிப்படுத்தி எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா வந்து பார்த்து நல்லா வாங்கி எல்லா நூலையும் கலந்து வாங்குகிறாங்க. அதில் பிறப்பு முதல் இறப்பு வரை ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி அதுக்கு ஒரு கூடுதலான ஒரு வரவேற்பு இருக்குது. அந்த டாலரை பற்றி எல்லாரும் ஆர்வமாக அது என்னதுன்னு கேட்குறாங்க. இந்த புத்தகத்துக்கு மேலேயே நம்ம வச்சு கொடுக்கறதுனால அதை பற்றி அங்கே கேட்டாங்க. அட்லாண்டா முடிச்சுட்டு அடுத்த வாரம் இண்டியானா போலிஸ் அப்படின்னு ஒரு ஊர். இண்டியானாங்கிறது அந்த மாநிலத்தின் பேர், இண்டியானா போலிஸுங்கிறது அந்த மாநிலத்தோட தலைநகர். அங்கே உள்ள ஒரு தமிழ்ச்சங்கம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். அங்கேயும் கண்காட்சி நடத்தினோம். அதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் தூரத்தில் காரில் பயணம் பண்ணால் சின்சினாட்டி அப்படின்னு ஒரு ஊர். சின்சினாட்டியில் தமிழர் சங்கத்தில் ரொம்ப நல்லா எங்களுக்குன்னு ஒரு இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி எல்லாரையும் வரவழைச்சு நல்ல புத்தகங்கள் நல்லா வாங்கினாங்க. ரொம்ப அதாவது சாமிகளோட புத்தகம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆத்ம சங்கமில் ஆன்லைனில் இதில் நெட்டில் இணையதளத்தில் நாங்கள் பார்க்குறோம், சாமிகளை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நம்மளுக்கு நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. தொலைக்காட்சியில் பார்க்குறதையும் சொல்கிறாங்க. அடுத்து லண்டனில் ஒரு 3 இடத்துல பண்ணேன். லண்டனில் வெம்பிளி அப்படின்னு ஒரு இடம், இன்னும் 2 இடங்களில் பண்ணி, சைவ முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒன்று லண்டன் மாநகரத்திலே இருக்குது. அந்த சைவ முன்னேற்ற கழகத்தின் சார்பிலையும் ஒரு புத்தக காட்சி பண்ணோம். அறிந்து கொண்ட விஷயம், சுவாமிகளுக்கு உலகெங்கும் பக்தர்கள் இருக்காங்க, வாசிக்க விரும்புகிறாங்க. இன்னோட சில நாடுகளுக்கு போகணுங்கிற எண்ணத்தை இந்த பயணம் எனக்கு தந்திருக்கு. சுவாமிகளுக்கு நன்றி நான் அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். அருமை அருமை அருமையாக சொன்னீங்க சார். அதாவது சாமிஜியோடைய புத்தகங்கள் நான் எப்பவுமே சொல்லுவேன், பொக்கிஷ பெட்டகம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு கைப்பிடித்து அழைத்து செல்லக்கூடிய ஒரு தாய் போன்ற புத்தகங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு தாய்க்கு சமம். நம்ம அம்மா நம்ம கூட இருந்தால் எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுவோமோ, எவ்வளோ செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவோமோ, அந்த அளவிற்கு சுவாமிஜியோடைய புத்தகங்கள் நமக்கு சேஃப்டி ஒரு கவசம் மாதிரி இருக்கக்கூடிய அற்புதம் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அற்புதங்களை கொண்டு போய் உலகம் முழுவதும் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை ஐயா. ஏன்னா எவ்வளவோ பேர் எங்கெங்கேயோ இருப்பாங்க, எங்களுக்கும் சுவாமிஜி புத்தகம் வேணும் ஐயா அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க சார்பா இந்த வேண்டுதலை நான் அவங்க கிட்ட வச்சிடுறேன். அருமையான விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், ஆத்ம சங்கமம், யார் பேசுறீங்க? அம்மா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம் அம்மா, உங்க பெயர்? சௌந்தர்யாங்க. சௌந்தர்யம்மா, உங்க வயது என்ன? வயது 40ங்க. ஓகே, சுவாமிஜி கிட்ட பேசுங்க. சொல்லுமா சௌந்தர்யா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம்டா கண்ணா, சொல்லுமா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமிஜி. குறையில்லாத நிறையோடு தீர்க்காச தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருக்கா கண்ணா. ரொம்ப நன்றிங்க சாமிஜி. சாமிஜி, எங்க வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க சாமிஜி. அப்ப ஏன் ஒவ்வொரு பிரச்சனையா வரங்காட்டி நான் புக்ல போட்டு பார்த்தேங்க. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது எங்களுக்கு மாத்தி மாத்தின்னு சொன்னங்காட்டி, உங்களுக்கு பித்ரு சாபம் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சுங்க சாமிஜி. அதுதான் என்னன்னா எனக்கு விளக்கம் சரி உங்ககிட்ட கேட்கலான்னு கூப்பிட்டேங்க சாமிஜி. 2 விஷயம்டா கண்ணா. சொல்லுங்க சாமி. உங்க மாமனார் எப்படி இருக்காரு? மாமனாரு உடம்பு சரியில்லாம ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி 10 வருஷம் ஆச்சுங்க. உங்க மாமனார் அவங்க அப்பாவுக்கு திதிகளை ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்தாரா? இல்லைங்க சாமிஜி, நான் கேட்டேன், எது கொடுக்கலன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அது பரம்பரை அவங்க அப்பாவும் கொடுக்கல. சரிங்க சாமிஜி. இது பரம்பரையாவே என்ன ஆயிடுதுன்னா, கவனிக்கக்கூடிய தன்மைகள். இப்போ உதாரணத்துக்கு அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணது, சரிங்க, உங்க கணவருக்கு கடன் ஆகிறது, அந்த கடனால வேதனைப்பட்டு அவர் நொந்து இருக்கிறது, அப்புறம் அவருக்கு அடிப்பட்டு செலவு பண்றது, இது எல்லாமே அந்த பித்ரு சாபத்தால ஏற்படக்கூடிய விளைவுதான். அது என்ன பித்ரு சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்குவோம். இப்ப இந்த உலகத்துக்கே சூரியன் சந்திரன் இல்லைனாக்கா எதுவுமே கிடையாது. நமக்கு கண்ணு நல்லா இருக்கும், ஆனா வெளிச்சம் இல்லாம இருட்டாயிடுச்சு, சூரியன் சந்திர வெளிச்சம் இல்லைன்னா நம்ம கண்ணு நல்லா இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அதே மாதிரிதான் ஒருவருடைய ஜாதகத்துல ஜனன காலத்துல சூரியன் பழுது பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஆனா உங்களுக்கு அந்த ஒரு காரணம் மட்டும் இல்ல, இன்னொரு காரணமும் இருக்கு. அது என்னன்னா, இந்த உங்க மாமனார் வழியில உங்க கணவர் வழியில எந்த ஆண்மகனும் நல்லா இருக்க முடியாது. இல்லைங்க சாமிஜி, இல்லைங்க. சொல்லுங்கம்மா. இல்லைங்க சாமிஜி, இல்லைங்க, யாருமே நல்லா இல்லைங்க. இருக்க முடியாது, அதுதான் பாயிண்ட். இப்ப புரியுதா? நான் ஒன்லி வெறும் பித்ரு சாபம் மட்டும் சொன்னா அது வேற.
சரிங்க. இது வந்து எந்த ஆண்மகனும் நல்லா இருக்க முடியாது. ஒன்று குழந்தை இல்லாதது, அல்லது நிம்மதி இல்லாதது, மனைவியோட இல்லாதது, கல்யாணம் ஆகாதது, பிரிஞ்சு இருக்கிறது, கடன் ஆகிறது, ஒரு சிலர் ஜெயிலுக்கு போகிறது, எல்லாமே இருக்குதுங்க சாமிஜி. இருந்துச்சு. இதெல்லாம் நடக்கும்டா கண்ணா. இது வந்து 2 விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஒன்று, அந்த பித்ரு சாபத்தை சுலபமாக எடுத்துட முடியாது. ரெண்டாவது, உங்கள் வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டும் பாத்ரூம் டாய்லெட் இருக்கான்னு தெரியணும். இருக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வாலாட்டி சாலாட்டி நிலையறிய வருமின் இந்திரத்தில் ஈசானியம் கேடைன்றாங்க. இந்த மாதிரி பித்ரு சாப்பிட்னா ஈசானியம் கெட்டு போயிடும். அந்த வீட்டில் இருக்கிறது அட்வைஸ் இல்லை. அதை சரிப்படுத்தணும் முதல்ல. அதுக்கப்புறம் தான் இந்த பித்ரு சாபத்தை எடுக்கணும். சரிங்களா? இதை வந்து நான் நேர அலைவரிசையில் சொல்கிறத எவ்வளோ சீக்கிரம் என்னை வந்து பார்க்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பாருங்க. வந்துருங்க. எனக்கு நினைவுபடுத்துங்க, பார்க்கும்போது நினைவுபடுத்துங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிம்மா. வணக்கம் ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா. யார் பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து மல்லிகா பேசுறேன். மல்லிகாம்மா, உங்க வயது? வயது 55. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்கம்மா மல்லிகாம்மா, சொல்லுங்க. சாமிஜி வணக்கம் சாமிஜி. அங்க என்னம்மா இன்னொரு குரல் கேக்குது? அது இன்னொரு லைன்ல இருக்கிறாங்க சாமிஜி. யாரு? தெரியல. இப்படி 2 லைன் கொடுத்துருக்காங்க. எனக்கு அப்புறம் 2 பேர் பேசிட்டாங்க. என் லைன் அப்படியே லைன்லயே வச்சிருந்தாங்க. அப்படியா? இப்படி எல்லாம் கூட நடக்குதா? ஆமா. சொல்லுடா கண்ணா. சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. பண்ணுங்க. நல்லா குறையில்லாத தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலித்துவமா நல்லா இருங்க. என் பொண்ணுக்காக கேட்கணும். பொண்ணு பேர் என்ன, வயசு என்னம்மா? பொண்ணு பேரு பிரியங்கா. பிரியங்கா வயசாகிறது. என்னம்மா? 31 வயசாகிறது. சரி சரிம்மா சரிம்மா. ராசி கேட்க நட்சத்திரம். சரி. பொண்ணு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது சாமிஜி. 13 வருஷம் ஆகுது. 2 குழந்தைங்க இருக்குது. குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருது. நான் டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா பொண்ணு. நீங்க பண்ணி வச்சீங்களா, காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா? லவ் பண்ணி தான். அதுதான் பிரச்சனை. சொல்லுங்கம்மா. அதான் சாமிஜி இப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு. இல்ல, அதுக்காக நீங்க என்ன கேக்குறீங்க? அவங்க சேர்ந்து வாழணும்னு கேக்குறீங்களா? சேர்ந்து வாழணும் சாமிஜி. அவரோட பேர் என்னம்மா? அவரோட பேர் என்னம்மா? அவன் பொண்ணு, அவரு பேரு நரேஷ். அவரும் கேட்ட நட்சத்திரம் தான் சொன்ன பொண்ணு. சரி. இப்போ நட்சத்திரத்தை வச்சு சண்டை போடாதீங்க. 2 குழந்தை பிறந்து போச்சு. ஆமா சாமி. இதுக்கப்புறம் நட்சத்திரத்தை ராசியை வச்சுன்னு கணக்கு கட்டி என்ன பண்ண போறோம்? என்ன மாதிரி ஆள் தான் பாக்கெட்ல துட்டு வரும். நட்சத்திரத்தை பத்தி ரஜ்ஜி தட்டுது, உயிருக்கு ஆபத்து வந்துடும், இந்த பொண்ணுக்கு நல்லா இல்லை, ஒரு 50,000 ரூபாய் கொண்டான்னு சொல்லணும். அதெல்லாம் வேணாம்மா. அப்படி இல்லம்மா. இது உங்க பொண்ணுக்கு நல்லா புரிஞ்சுக்கும். கேட்டை தானே சொன்னீங்க? 31 வயசு கரெக்டா? அநேகமா சுக்கிர தசையில தான் அவ லவ் பண்ணிருப்பா, கல்யாணம் பண்ணிருப்பா. புரியுதா? அங்கேயும் சுக்கிர தசை. இது ஒரு காலமும் சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை. பிரச்சனையில தான் முடியும். இதை சேர்த்து வைக்கணும்னு நினைச்சா உங்க நிம்மதியும் போயிடும். மேற்கொண்டு இதுல சொல்லணும்னா நான் சொல்லிடக்கூடாது இல்லையா, எதையும் கணக்கா தெரிஞ்சுக்காம. ஏன்னா அவருக்கு சூரியன்ல இருந்து சந்திரன் போகுதா, இந்த பிள்ளைக்கு சுக்கிரன் முடிஞ்சு சூரியன் ஆரம்பிச்சிருக்கா, என்னங்கிறதுலாம் கணக்கிட்டு தான் நம்ம பார்க்கணும். அது ஆனால் பொதுவான கருத்தா சொல்றேன், இது இயல்பா சேர்ந்து வாழ்வது கடினம். ஆமா, அதுக்கு ஏதாவதுன்னா நீங்க பொண்ணு அழைச்சிட்டு வந்தோ இல்லை நீங்க வந்தோ பாருங்க, ஏதாவது இதுக்கு சரிப்படுத்த வழி இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க. அன்னைக்கு பெரியவர்கிட்ட கேட்டேன். இந்த சின்ன பொண்ணு வந்து பசங்களுக்கு ஜாதகம் எழுதுறதுக்கு வந்து கேட்டிருந்தோம். அவர் எழுதிட்டாரு. இன்னைக்கு வந்து பொண்ணு வாங்கிட்டு வர வந்திருக்கா. சரி. அப்பவே கேட்டேன், பெரியவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பொண்ணுக்கு ஒரே பிரச்சனையா இருக்குப்பா, ஜாதகம் கொஞ்சம் முன்னாடி டைம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன் சாமிஜி. அவரு 300க்கு மேல இருக்குமா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாரு சாமிஜி. சரி சரி. நானும் வருஷம் மாலை போட்டேன். அழாதீங்க, சரி பண்ணிக்கலாம். அழாதீங்க, சரி பண்ணிக்கலாம்டா கண்ணா. என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சாதானே தீர்வு எடுக்க முடியும்.
நோயே தெரியாம நான் என்ன மாத்திரை கொடுக்கறது? அதுக்குதான் நான் கேட்டேன் சமாஜி. நீ ஒண்ணும் இல்லை, இப்ப வர இல்லை இந்த அமாவாசைக்கு வரீங்கல்ல வெத்தலையாகத்துக்கு. ஆமா ஆமா சாமிஜி. அப்ப நான் இருக்கேன், வாங்க வந்துட்டு எனக்கு அங்க முன்னாடி சொல்லுங்க. நான் பேசணும்னு சொன்னேன், நான் லைவ்ல சொன்னேன்னு சொல்லுங்க, உங்களை அனுமதிப்பாங்க, நான் பார்க்குறேன். பொண்ணை கூட்டிட்டு வரேன் சாமிஜி. பொண்ணை அன்னைக்கு கூப்பிட்டு வராதீங்க, முதல்ல என்னன்னு நீங்க சொல்லிடுங்க. சரிங்க. அதுக்கப்புறமா ஒரு டேட் வாங்கிட்டு பொண்ணை கூப்பிட்டு வாங்க. சரிங்களா? முன்னாடி டேட் முன்னாடி டேட் கொடுத்தா பரவாயில்ல. கொடுக்க சொல்றேம்மா. உங்க பேரு சொல்லுங்க, நீங்க கொடுக்க சொல்றேன். ரொம்ப பிரஷரா இருக்கு சாமி, அவன் நான் மாற்றவே மாட்டேன் அப்படின்றான். பண்ணலாம், அதை தான் நடக்காதுன்னு நான் சொல்றேனே, தீர்க்கமா சொல்றேனே. ரெண்டுமே வந்து ஒரு உரையில 2 கத்தி வைக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. பார்க்கலாம், நீங்க அழைச்சிட்டு வாங்க. பொன் குழந்தை இருக்கு சாமி, எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு. பாத்துக்கலாம் வந்துட்டானா பொண்ணு இருக்காளே, அதை பார்த்துக்கலாம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப அதை விரிவா பேசணும்னா ஒன்றும் உங்களுக்கும் புரிய போறதில்ல, எனக்கும் தெரிய போறதில்ல. நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம் அம்மா, தேவி பேசுறேன். அம்மா உங்க வயதுமா? 52. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா தேவிம்மா, சொல்லுங்க. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணு, சொல்லுமா. என் மகன் இறந்துட்டான்பா. ஏன்? இறந்துட்டான்பா. ஐயோ, எதனாலடா கண்ணா? அவன் கோர்ட்ல ஃபர்ஸ்டா இருந்தான், நேஷனல் வரைக்கும் போனான். கால்ல அடிபட்டுருச்சு. அந்த வழிய மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்போம் போல. அவன் சொல்லுவான், ஆனா தோல்வி வச்சு சமன் தெரிஞ்சுக்கிட்டமா போ சொல்லுவான், சும்மா வார்த்தைக்கு சொல்லுவான் போல. அதுல இருந்து அப்படியே பிகாம் படிச்சுட்டானாக்கா. சரி. பிகாம் எடுத்து 3 மாசம் போனாப்பா. காலேஜ் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஃபீல் இல்ல, நான் லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு என்னையே கடவுள் ஏமாத்துறாரு, என்ன போட்டு ஏமாத்திட்டாரு. எனக்கு பிடிச்சது ரொம்ப. பாருங்கம்மா பிரச்சனையை, இவன் லவ் பண்ணிட்டு கடவுளை என்ன பண்றான்னு கேட்டா இப்படிதாம்மா நிறைய பசங்க முட்டாள்தனமா நினைச்சு செஞ்சுக்கிறாங்க. போட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து போஸ்ட் பண்ணேன், அதையும் பிடிக்கிட்டாரு. நான் இந்த பொண்ணு போய் ஏமாந்தேன். புரியலடா கண்ணா. இந்த பொண்ணு கிட்ட போய் நான் ஏன் ஏமாத்தேன், என்னால ஏமாத்துறது தாங்க முடியல, பண்ணிக்கிட்டாம்பா. ஓ, அது என்ன கேட்க வரடா கண்ணு? இப்ப எங்களால முடியலப்பா. ஒரு 2 வருஷம் நைட்டு தூக்கம் வர மாட்டேது, கஷ்டமா இருக்கு. அந்த நினைவு ரொம்ப வாட்டுது. அம்மா அவர் எங்க வீட்லயே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாரா? ஆமாப்பா. ஓ, என்ன பண்ணிக்கிட்டாருமா? தூக்கு போட்டுக்கிட்டாம்பா. ஓ, அதனால ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு எந்த கடவுளை கூட ஒரு ஆறுதல். இது உண்மையான தீர்க்க முடியாத கவலைதான். ஆனா கவலைப்படுறதுனால இதுக்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா தீர்வு கிடையாது. அப்ப நம்ம அதை பத்தி வச்சுக்கிட்டு கவலைப்பட்டு இருக்கிறத விட என்ன பண்ணணும் இனிமேங்கிறத சிந்திங்க. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சரி. பாப்பா பிறந்திருக்கு, 24 நாள் ஆகுது ஒரு குழந்தைக்கு. சரி. இன்னொருத்தி இருக்கா கல்யாணம் பண்றதுக்கு. சரி. ஒன்னு இனி இந்த பிரச்சனை வராதுமா, இதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா அந்த வீட்டுல கொஞ்சம் கவனிச்சு இருக்கட்டும். அந்த மண்ணு வந்து சரியில்லைன்னா இது மாதிரி சிந்தனைகளை தூண்டும். அதுக்குதான் சொல்ல வரேன், இது தூண்டும். அதாவது எங்கன்னா வீடு தலைவாசப்படி இருக்குல்லம்மா, அந்த தலைவாசப்படி இடது பக்கம் கொஞ்சம் தள்ளி நேரா சென்டர்ல வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்கா? அதான் அந்த வாசப்படி சென்டரா வருது, அது தள்ளி வாசப்படி ஓரமா இருக்கும். அததான் இடது பக்கமா இருக்காது, ஓரத்துல தெற்கு பக்கமா கேட் இருக்கு. அது பக்கத்துலயே அப்படியே அந்த கேட். இந்த மனை வந்து நீங்க கட்டினீங்களா, ஏற்கனவே கட்டினதா? அது 4 கிலோமீட்டர் வழி கட்டினதுப்பா வீடு. அப்படி கட்டும்பொழுது அந்த இடத்துல ஏதாவது மனைப்பாம்பு ஏதாவது இருந்து அடிச்சாங்களா? அதெல்லாம் தெரியல. அப்போ நான் கல்யாணம் ஆகி வந்தேன். சரி கண்ணு, ஒன்றும் இல்லை.
நீ வந்து அந்த வீட்டு வரைபடத்தையும் வந்து யாராவது ஒரு பிள்ளைது வந்து ஜாதகம் வந்து என்ன பார்த்துருடா கண்ணா. வரைபடம் எடுத்துக்கிட்டு குழந்தை ஜாதகம் ஆமா எடுத்துட்டு அந்த வீட்டோட மண்ணு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என்ன பார்த்துருமா. நல்லதும்மா. ஒன்றும் கவலைப்படாதடா கண்ணு, இனி மாதிரி அந்த மாதிரி நடக்காது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தற்கொலை என்பது பார்க்குறவங்க உங்களுக்கும் சொல்கிறேன், இந்த ஜென்மத்தில் உங்கள் உயிரை தற்கொலையாக ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா நாய் நரியிலேருந்து மனித புல் செடிகள் வரைக்கும் பிறவியாக அடுத்த பிறவி எடுத்தாலும் அது தற்கொலைக்கு தான் போகும். அது மாதிரி ஒரு தன்மை அந்த தற்கொலைக்கு உண்டு. நம்ம நினச்சிக்கிறோம் அது சாதாரணமாக, அப்படி இல்லை. ஆனால் மன உளைச்சல் சொல்வது எளிது, அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மனதுக்கு தான் அது தெரியும். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம், இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவோம். நீங்கள் வாங்க. சுவாமிஜி, எனக்கு ரொம்ப நாளாக இந்த சந்தேகம். அதாவது சில சமயம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம தினம் கோயிலுக்கு போகணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், பூவை வந்து உதிரியாக வாங்கி நம்ம கையிலேயே ஆசையாக தொடுத்து மாலையாக போடணும் அப்படின்னு எல்லாம் பயங்கரமாக தோணுது சுவாமிஜி. ஆனால் சில நாட்கள் பார்த்தீங்கன்னாக்க அட போப்பா அப்புறம் பண்ணிக்கலாம்ப்பா, கோயிலுக்கு போகணுமா நாளைக்கு போகலாமே அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமாக, அது என்னன்னு புரியல, எங்களை வந்து எதையுமே செய்ய விடாமல் அப்படியே பிளாங்க் ஆக்குது. இது சரியா தவறா, ஏன் இவ்வளவு மாற்றங்கள் புரிய மாட்டேங்குது சுவாமிஜி? கடவுளுக்கு எல்லாம் நடந்தாக நல்லா போட்டுருவானா. என் நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அவர் உயர் பதவியில் இருந்தார், அவர் ரிட்டையர்ட் ஆகி வந்தார். நான் கேட்பேன், என்ன சார் ரிட்டையர்டு வாழ்க்கை எப்படி இருக்குது? சாமி, பதவியில் இருந்தால் சாருன்னுவாங்க, பதவி போயிடுச்சுன்னா யாருன்னு கேட்குறாங்க சாமின்னு. அந்த மாதிரி தான் கடவுளை நம்பாளுங்க வச்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் பக்தி செய்ய வேண்டியது, இவங்களா எல்லாம் செஞ்சிடுறது, கடவுள் கேட்காது, இவங்களா எல்லாம் செஞ்சிடுறது. செஞ்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாழுங்கடவுளுக்கு இவ்வளோ செஞ்சு என்னத்தை பண்ணுறது, உடனே வீட்டில் ராமா நீ உழுந்து செஞ்ச உனக்கு பிரச்சனை தான் வந்தது, ரொம்ப கும்பிடாதுன்னுவாங்க நம்ம நாணிகள் எல்லாம். ஆமாம் சாமி, கரெக்ட். ஆமாம். அதே மனைவி என்ன சொல்லுவாங்க, இந்த ஆள் பட்டையை போட்டுன்னு எல்லாம் பண்ணி ஊரை சுற்றினுறான், குடும்பத்தை பார்க்க மாட்டேன்றாரு, அப்புறம் இந்த ஆள் என்ன சாமி கும்பிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லுவாங்க. இப்படி கடவுளை மையமாக வச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ செஞ்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் இல்லைன்னு தூக்கி போட்டுடுறது. இது ரெண்டுமே வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப விஷயங்கள் இருக்குது. இது எப்பவுமேமா ஒரு விஷயம் தெளிவாக நடக்கும் பொழுது ஆண்டவன் ஆத்மாவாக இருக்கிறான், ஆண்டவன் ஆன்மாவாக செயல்படுத்துகிறான். இதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. ஆண்டவன் அறிவாக இருக்கிற இடத்துல ஆண்டவனாக இருக்கான். நல்ல அறிவு யாருக்கு பயன்படுதோ அந்த நல்ல அறிவால் அவங்க என்ன சாதிக்கிறாங்களோ அவங்க ஒரு காலம் இந்த தப்பை பண்ண மாட்டாங்க. காரணம், அதுக்குத்தான் ஆத்மானு பேர், அறிவுக்கு பேர் தான் ஆத்மா. இந்த ஆத்மா அறிவு பலம் இல்லாதவர்களுக்கு கெட்ட ஆத்மா, அறிவு நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆத்மா. இதையே நம்பால் கெட்ட ஆத்மா பிடிச்சிக்கிட்டுதுன்னு காசு பண்ணுறான். இதுலேயே ஆத்மாங்கிறது பேய் அல்ல, அது கெட்ட ஆத்மா பேய், நல்ல ஆத்மா கடவுள். அப்போது அறிவுங்கிறது ஒரு நல்ல தெளிவு ஏற்பட்டுட்டா அவங்க மனசில் வேற்றுமை ஏற்படாது. காரணம், நிறைய வேலை இருக்கும். நல்ல அறிவாளிகளுக்கு அடுத்து என்னென்னு போயிட்டே இருப்பாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மற்றதில் சிந்தனை இருக்காது. குடும்பமாக கடமையாக ரைட் ஓகே, பிள்ளைங்களை பண்ணணுமா ஓகே பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், முடிஞ்சிச்சு, இதெல்லாம் செய்துக்கங்கன்னு போயிட்டே இருப்பாங்க. இந்த செயல் இருக்குது பாருங்கள், ஆன்மான்னு. அப்போ அறிவு சரியில்லாத போது, அந்த ஆத்மா சரியில்லாத பொழுது செயலுக்கு பேர் ஆன்மா. அப்போ இந்த ஆன்மா என்ன பண்ணணும்னா தவறான விஷயங்களை பண்ணிடும். இது தப்பு பண்ணிவிட்டு கடவுள் மேலே பழிய போடுது. அறிவு சொல்லுது நீ போய் கடவுளுக்கு இதை செய்யன்னு சொல்லுது. ஆனால் ஆன்மா என்ன பண்ணுதுன்னா, ஆமாம் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு ஆத்மாவை கெடுக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்றா 2 வாட்டி கேளுங்க. உன்னை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்பது நீ செய்வதல்ல, நன்றி செலுத்துவது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நீ தூங்கின, காலையில் எழுந்துட்ட, இன்னைக்கு உயிரோடு இருக்க, இன்னைக்கு நீ உன்னோட உழைப்புகளை செய்கிற, இன்னைக்கு நீ சம்பாதிக்கிற, அல்லது எந்த காரியமும் இன்னைக்கு நீ செய்கிற, உனக்கு மூச்சு நன்றாக இருக்கிறது, கை கால்கள் நன்றாக இருக்குது. இன்னைக்கு அடிப்பட்டவங்க எத்தனை பேர், இன்னைக்கு விபத்தில் போகிறவங்க எத்தனை பேர், இன்னைக்கு தற்கொலை செய்துக்கிறவங்க எத்தனை பேர், யோசிச்சு பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு இல்லையே.
நீ என்ன செய்த அப்போ கடவுளுக்கு நன்றி சொன்னாயா? கடவுள் என்பதை உருவமாக நீ சித்தரிச்சிக்காதீங்க. கடவுள் என்பது இயற்கையாக கூட சித்தரிச்சுக்குங்க. ஆனால் எதுக்கோ ஒன்று நீங்கள் நன்றி சொல்லணும். என்ன கூட நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளை பார்க்க முடியுமா? பார்க்க தெரியாத கடவுளை ஏன் கும்பிட வேண்டும்? கடவுள் கண்ணுக்கு தெரியாது, அப்புறம் எதுக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற கேள்வி பலவாக இருக்கும். கடவுளை வந்து ஒரு இப்படிலாம் இருக்கா, அப்போ கோயிலில் இருக்கிற சிலைகள் எல்லாம் உண்மை இல்லையா அப்படின்ற அடுத்த கேள்வி பிறக்கும். கோயிலில் இருக்கிற சிலையும் நம்ம படத்தை வச்சு கும்பிடுறோமே, இது என்ன அப்படின்னு விவேகானந்தர் காலத்தில் இருந்துச்சு. அப்போ படத்தில் என்னையா சக்தி இருக்க போகுது, ஒரு ஃபோட்டோவில் என்னையா சக்தி இருக்க போகுது புரிஞ்சுக்கணும். அப்போ கடவுள் நம்ம சொல்கிறோம் எவ்வளோ ஆழம் இருக்குது பாருங்கள். அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் கேட்டான், ஒரு செவத்தில் ஒரு அற்புதமான படம் இருக்கும், அதில் எல்லாம் சேறு சகதிகள் எல்லாம் படும். அப்போ இந்த படத்தில் என்ன சக்தி இருக்குன்னா, அந்த நாட்டு மன்னருடைய ஃபோட்டோ ஒன்று கீழே இருக்குது, அதை மெரிக்க முடியாது. அந்த மன்னர் இருக்கார், மெரிக்க முடியுமா? முடியாது. அப்போது ஒரு மன்னர் உருவம் கீழே இருக்கும்போது அந்த நாட்டில் மிதிக்க முடியாதுன்னா அந்த படத்துக்கு சக்தி இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ அதுபோல் கடவுளுடைய படம். நல்ல ஒப்பீடு. அருமை. உன் ஃபோட்டோவை வச்சு நீ காலில் போட்டு மெரிப்பியா? மெரிக்க மாட்டேன். அப்படி மெரிச்சா அது துவேஷம் நீயே நினைப்ப. அல்லது சில பேர் கோபத்தில் ஃபோட்டோவை வச்சுட்டு மேலே ஏறி நிற்பான், அது வேறு விஷயம். அது ஆன்மா கெட்டது, அது ஆத்மா கெட்டது, அவ்வளோதான். அப்போ கடவுள் என்ற ஒன்று நான் சொல்லுவேன், நல்லா வந்து அந்த மாதிரி கடவுளை உணர முடியுமா? தெரியாத கடவுள், சரிப்பா கடவுளை காட்டுற, நீ வரியா? காட்டலாம். கடவுளை கண்டிப்பாக காட்ட முடியும், நான் காட்டுகிறேன், எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் நீ 10 நாள் பட்னியாக இருக்கணும். வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், 3 நாள் பட்னும், 10 நாள் பட்னியாக இருக்கணும். 10 நாளும் பட்னியாக இருந்து ஒருத்தர் வந்துட்டார், டெய்லி சாயந்தரமும் எல்லாம் காலில் பட்னியாக இருந்து ஒருத்தர் வந்துட்டார். 9ஆம் நாள் சொல்கிறார், என்னால் பசி தாங்க முடியல, இருந்தாலும் நீங்கள் சொல்கிறதுக்காக இருக்க, இந்த பசி வலி இருக்க, அந்த கொடுமை தாங்க முடியலன்னு. அப்படியா? 9ஆவது நாள் உனக்கு பசி தெரியுதா? ஐயோ டெய்லி அவஸ்தைப்படுறேன், நீ ரொம்ப தெரியுதுன்னு. அந்த பசியை ஒரு முறை காமிச்சிட்டு பார்ப்போம், அப்போ நான் உனக்கு கடவுளை காட்டிடுறேன். பசி என்பது நீ உணரக்கூடியது, உனக்கு தான் தெரியுது, உன் பசி எனக்கு தெரியாது. நான் கடவுளை உணர்ந்து விட்டேன், நான் உணர்ந்தது உனக்கு எப்படி தெரியும்? இது வேறு, அது வேறு. அப்போ இது போட்டோம், வலி பலீர்னு ஒரு அடி அடித்தா ஐயோ கத்துற, ஏன்டா கத்துற? வலிக்குது. வலியை காட்டுறா, கடவுளை காட்டுறேன், வலியை காட்டு, கடவுளை காட்டுறேன். இப்படி நீங்கள் கடவுளை வச்சே சித்தரிக்கிறாங்களே தவிர அது என்னங்கிறது தெரியாமே நடக்குது. அறிவு என்னைக்கு உனக்கு கொடுத்தானோ அன்று முதல் நீ சாகிற வரைக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நீ நல்லா செயல்பட்டு கொண்டு இருக்கிறாய் பார், இதுக்கு நீ நன்றி சொல்லி ஆகணும். டெய்லி சாப்பாடு 3 வேளைக்கு பசியார எத்தனை ஏழைகள் ஒரு வேளை சோறுக்கு கஷ்டப்படுறாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்கு. எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பெரிய செல்வந்தர் ஒரு லட்டை முழுசாக சாப்பிட முடியுமா? திருப்பதி லட்டு எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு முழு லட்டை ஒரு செல்வந்தர் சாப்பிட முடியுமா? சர்க்கரை நோய், முடியாது. விதிக்கப்பட்ட விதியாகப்பட்டது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களால் கடவுளுக்கு எதையுமே செய்ய முடியாது. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நீ நினச்சிக்கிட்டா நீ செய்கிறேன்னு நினைக்கிற, கிடையவே கிடையாது. பசுவை படைத்த இறைவனுக்கு நீ பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுக்குறேன்னு உபயன்னு எழுதிக்கிற. கரண்ட்டு அது இதெல்லாம் விஞ்ஞானத்துவமாக ஒரு இயற்கையிலிருந்து ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அது கரண்ட்டுன்னு சொன்ன பிறகு இது இயற்கையிலிருந்து தோற்றுவித்து விஞ்ஞானம் மாற்றி கொடுத்தாலும் கூட இறைவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. காற்று இல்லைன்னா உயிர் இல்லை, பூமி இல்லைன்னா சோறு இல்லை, எல்லாத்தையுமே புவியீர்ப்பு விசை இல்லைன்னா எல்லாம் பறந்து போயிடுவான், எல்லாமே பிரச்சனை ஆயிரும். நன்றி சொல்வது தான் நம்மளுடைய கடமையாக இருக்கணும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் செய்கின்றேன் என்று நீ சொல்லி பெருமைப்படுத்திக்கிட்டால் அன்றே நீ நினைத்ததனுடைய அனைத்தும் போய்விடும். இதை புரிஞ்சுக்கணும். ஆக நான் செய்கிற நல்ல மூடு இருக்கும்போது நான் செய்ய மாட்டேன்னு நினச்சா இதுக்கும் கடவுள் சிரிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும், இதுக்கும் கடவுள் சிரிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கும். அது நிசலமான ஒரு விஷயம், அது உங்களுக்குத்தான் காமியம். இதை தான் பக்தி சொல்லுது, புரிஞ்சுக்கணும். ஆத்மாவினுடைய அறிவை பலப்படுத்தி கொண்டு
ஆன்மாவினுடைய செயல் உனக்கு நன்றி சொல்லும் பொருட்டுத்தான் இறை வழிபாடாக இருக்க வேண்டுமே தவிர, நான் இதை செய்தேன் அதை செய்தேன் உன்னால் ஒன்றும் ஒரு நாளும் இறைவனுக்கு செய்ய முடியாது. ஒரு காற்றை படைத்து மற்றவர்களுக்கு மூச்சை உயிரை கொடுத்து சூரிய சந்திரன்களை படைத்து பூமியை படைத்த இறைவனை உன்னால் ஒன்றை படைக்க முடியுமான்னு மட்டும் யோசனை பண்ணிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் நான் இதை செய்கிறேன், செய்வது உன்னோட நன்றி கடன். உன்னால் முடிஞ்ச நன்றி கடனை ஐயா நான் அனுபவத்தில் அழுதிருக்கிறேன், நான் அனுபவத்தில் புத்தி புகட்டியன், நான் வேதனை பெற்றிருக்கிறேன். காஞ்சிபுரத்திலே குமரக்கோட்டத்திலே நடந்த நிகழ்வு இது. ஒரு அம்மா கும்பாபிஷேகத்தை, நாங்கள்லாம் அதில் ஒரு பொறுப்பில் இருந்தோம். அந்த கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமாக ஒரு அம்மா கிழிஞ்ச சேலையோட கிட்டத்தட்ட ஒரு 60லேருந்து 65 வயது உள்ள ஒரு மூதாட்டி பாண்டில் சில்லற காசுகளை சேர்த்து அந்த பாண்டில் எடுத்துகிட்டு இருந்தால் அப்படியே கொடுத்துட்டு யாருன்னு கூட சொல்லாமல் போச்சு. ஐயா அந்த பாண்டில் 7 லட்சம் ரூபாய் காசு இருக்கு. அந்த அம்மா சித்தால் வேலை செஞ்சு அந்த காசை சேர்த்து முருகன் குத்து. எது பக்தி? நீங்கள் பூவும் தங்கமும் வச்சு போட்டிங்களே, அது பக்தியா? இல்லை. அந்த அம்மாவை திரும்பி பார்த்தா ஆளே இல்லை ஐயா. என்ன கணக்குன்னு கூட எழுத முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அன்னைக்கு நான் யோசித்தேன், அப்பா நம்ம 1000 கோயில் கட்டலாம், அது வேறு விஷயம். ஆனால் ஊர் இருக்க இது இவர் செஞ்சாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம ஆயிட்டோமே. இல்லை நான் சொல்லலை, என் வாய் திறந்து சொல்லலைனாலும் அவர் இதை கட்டியிருக்காரு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நான் காரணமானேன்னு வேதனைப்பட்டேன். இதாங்க ரகசியம். இதை மாதிரி பக்தி செலுத்தி பாருங்க, அந்த கடவுளுடைய மகத்துவமான அருளை எப்படி கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. கண்ணா நேரம் ஆயிடுச்சா? ஆமா சுவாமிஜி, அதாவது நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. கடவுளை எங்களால நேர்ல பார்க்க முடியல, ஆனா கடவுளின் மொத்த ஸ்வரூபமா உங்களை பார்க்கிறோம் சுவாமிஜி. அதனால உங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் சொல்லியே ஆகணும் இந்த தருணத்துல. ஒரு காலமும் கடவுளாக முடியாது. மனிதன் தான் கடவுளாக முடியாது, நல்ல குருவாகலாம். எங்களுக்குள் கடந்து எங்களை நல்ல முறையில ஆட்டி வைக்கிறீங்க சுவாமிஜி, செயல்பட வைக்கிறீங்க. அதனால நீங்க எங்களுக்கு கடவுள் தான் சுவாமிஜி. அதனால தான்டா கண்ணு ஒவ்வொரு வழிபாடும் செய்யறோம். இப்ப வரக்கூடிய புதன்கிழமை பௌர்ணமி, அதுல ஆயுதங்களை வச்சு சிறப்பான மந்திர தாந்திரீக முறையில எத்தனையோ ரகசியங்கள். அந்த மனதுக்கு நிலான்னா மனசுதான். மனதை தூய்மைப்படுத்தி, மனதை பக்குவப்படுத்தி, மனதை பயத்தை எடுத்து எல்லாம் நிம்மதி கொடுக்கறதுக்கான வழிபாடு தான் ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்கிறோம். இந்த புதன்கிழமையும் இருக்குது, வந்து பங்கெடுத்துக்கங்க. மாலை 6 மணி முதல்ல தொடங்கும். அருமையான ஒரு வழிபாடாக இருக்கும். அங்கே வந்து பாருங்கள், கிடைக்கிற பலனை நான் சொல்ல மாட்டேன், அனுபவிங்க. கண்ணா வேறம்மா? சமஜி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. அதுதான், அதனால தான் வேறம்மான்னு கேட்டேன். அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சமஜி. வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கறது ரொம்ப அழகா ஒரு தாய் போல் கரம் பிடித்து சென்று எங்களுக்காகவே காட்டுறீங்க. எங்க கூடவே இருந்து எங்களுக்கு உள்ளே இருந்து எங்களை செயல்பட வைக்கிறீங்க சுவாமிஜி. கூடான கூடிய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். முடிஞ்சிருச்சு அப்பா. ஆமாங்க, வட்டம் போட்டாங்க. மிக்க நன்றி ஐயா. நேர்களே நிறைய பேர் கால் பண்ணியிருப்பீங்க. சில பேர் எங்களுக்கு லைன் கிடைச்சிருச்சுங்க சுவாமிஜி கிட்ட நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பல பேர் எங்களுக்கு மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க, எங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு ஒரு குட்டி கோவத்தோட இருப்பீங்க இல்லைங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கு வர மாதிரி விளக்கம் கொடுக்குறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நான் சொல்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்க மனசில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க எங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு உரித்தான தீர்வுகளும் வழங்கப்படும். நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600964444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.